தென்கட்சி சுவாமிநாதன் அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியாயிரு, நிறைவாயிருன்னு பேசி உட்காந்துட்டாரு. அடுத்து சுகி சிவம் சார் வந்து வெற்றி பேரு, வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டாரு. டவுட் ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டான். 2 பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்சை கேட்டிருக்கேன். காலையில் இந்த ஆள் வெற்றிக்கு பின்னால் ஓடாத, அமைதியாயிருன்ற, இவர் வெற்றிக்கு பின்னால் ஓடுங்கிற, நான் எதை கேட்கறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திரிச்சாரு பதில் சொல்றதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதிலை சொல்றேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சுகிசிவத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள். அவர் இறக்கிறதுக்கு முன்னால சேலம் ஜங்ஷன்ல சந்திக்கிற அந்த பெரியவரை உட்காந்துருந்தார். ஐயா வணக்கம், என பருவம் நல்லா இருக்கிறேன் உட்காரு அப்படின்னு. என்ன ஒரு சைக்காலஜி பசங்க எல்லாருமே என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்போதான் ரிசல்ட் வந்துச்சு, பார்க்குறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்க சார். கடைசியாக கேஸ் ஸ்டடியில் அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சாரை இன்று ஒரு தகவல்னு எழுதியிருப்பார். கடைசியாக ஃபைண்டிங் என்ன தெரியுமா? தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நால சத்தியமாங்க எனக்கு இப்படி பதறிடுச்சிங்க. எப்படி எப்படி சொல்கிறாருன்னு திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த பதிலுக்கு. அவர் சொல்கிறார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும்?